ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரியே நேற்று வந்து ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் முதல்ல படிங்க, அவ்வளவுதான். எல்லோரும் என்னது உடம்பு டேய் டேய் நேற்று ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சதுல, அதனால இன்றைக்கி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போதாண்டா. ஆமாம், நீ நேற்று வரவே இல்லைல்ல ஸ்போர்ட்ஸ் டேக்கு? ஐயோ ஆமாண்டா, போச்சு. நான் இவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்தது. நேற்று யார் வின்னானாங்க தெரியுமா? யார்? நம்ம எதிரி அசோக் தாண்டா வின்னானா. ஐயோ என்னடா சொல்கிற? அவனை நம்ம தோக்கடிக்கணுன்னு அவனா வின்னானா? நான் அது ஆமாண்டா. என்னை நீ அப்போ அவமானப்படுத்த வச்சுட்டேல. நான் கூட இதுக்கு மேலே பேசாமல் வேணான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்டா. ஏன்டா இவ்வளோ பெரிய இது பண்ணிட்டேன்? என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆதாரம், எல்லாமே சரி இருக்குல்ல. சரி, சார்கிட்டே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் டேன்னு கேட்போம். சார் நெக்ஸ்ட் ஸ்டெப் சார் ஸ்போர்ட்ஸ் டே தொடங்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் தான் ஸ்போர்ட்ஸ் டே. அடப்பாவி டே, ஒரு மாதம் நம்மளால் எப்படா இப்படி இருக்க முடியும்? ஃப்ரீயாகவே நம்மளால் இருக்க முடியாதுடா. என்ன உங்கள் ஆட்டில் அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான். நம்மனால தான் அவனால் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் டேலேயும் ஒழுங்காக கலந்துக்க முடியல. எப்படியாவது அவனை மறுபடியும் ஜெயிக்க வைக்கணும். என்னை பேயை மட்டும் தானே பார்த்துருக்கீங்க, என்கிட்டயும் சில மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குது. எப்படி இப்போ நான் உடம்புக்குள்ளே வந்துட்டேன். ஸ்போர்ட்ஸ் டேயில் ஜெயித்தாலும் அவன் இந்த மாதிரிலாம் ஓவராக பேசியிருக்கூடாது. இதுக்கு மேலே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஜூஸ் புளிய போகிறேன். அம்மா, ஐயோ அம்மா, யார் இழுக்கிறது? ஐயோ யார்? அம்மா, ஐயோ அசோக் என்னாச்சு? ஏன் இப்படி விழுந்துட்டு கிடக்குற? யாருக்கு யாராவது போய் நர்ஸை கூட்டுவாங்க. சார்க்கு நீயே போய் கூட்டுவா. போகிறேன். நர்ஸ் மேமும் ஏன் கண்ட்ரோல் வச்சுட்டு போகிறேன். என்னாச்சு? ஓ மை காட், அதுவா நடந்துச்சு? ஓகே, இப்போ நான் இன்ஜெக்ஷன் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த சீரீஸோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் சீரீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னுக்காக மட்டும்தான். அண்ட் அவ்வளோதான். நான் ஒரு சின்ன தப்பு பண்ணனால கடைசியில் அவங்களால ஒரு அக்கேஷனே அட்டெண்ட் பண்ண முடியல. ஸோ நான் இப்போ கிளம்புறேன்.